अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे कामारिकामां कमलासनस्थां काम्यप्रदां कङ्कणभूषहस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षि देवीं कलयामि चित्ते सौन्दर्यैकनिधे सदा दृहृदये सौभाग्यसम्पत्प्रदे सौशील्यादि समस्ततत्त्वविषये सम्पूर्णबिम्बोज्ज्वले सौवर्णाम्बरहेमरत्नज्वलिते सन्तानसंवर्धिते माङ्गल्यादि समस्तभूतिनिलये मां पाहि कामाक्षिके आनन्दमानन्दकरं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजभावयुक्तं योगीन्द्रमीड्यं भवदुःखवैद्यं श्रीमद्गुरुं नित्यमहं नमामि कृपानिधिं दयारूपं ज्ञानसन्मार्गबोधकं सोमसुन्दरमाख्यातं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं शिवं शिवां शिवसुतु शिवभक्तान् शिवादिमान् अस्मदाचार्यपर्यन्तान् गुरुवर्यान् नतोऽस्म्यहं गुरुभ्यो नमः உணர்வுடையார்க்கு உலகமும் தோன்றும் உணர்வுடையார்களுக்கு ஒரு துயர் இல்லை உணர்வு உடையார்கள் உணர்ந்த அக்காலம் உணர்வு உடையார்கள் உணர்ந்து கண்டாரே அவனும் அவனும் அவனை அறியார் அவனும் அவனும் அவனை அறியார் அவனும் அறியில் அறிவானும் இல்லை அவனும் அவனும் அவனை அறியில் அவனும் அவனும் அவன் இவன் ஆமே. எல்லாம் அல்ல ஸ்ரீ கற்பகாம்பிகை சமேத கபாலீச பெருமானையும் அடியனது குருநாதர்களையும் ஆச்சாரியர்களையும் மனதாலே வணங்கி சிவாகம கல்பத்ருமமாகவும் அடியனை போன்று இன்னும் பல ஆயிரம் சிஷ்யர்களுக்கு எப்பொழுதும் ஞானோபதேசம் செய்து கொண்டும் அடுத்த தலைமுறைக்காக ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான பொக்கிஷமான நூல்களை எழுதி உருவாக்கி வெளியிட்டு கொண்டும் இன்னும் பல சிவ தர்மங்களை செய்தரக்கூடிய நமது சிவதீக்ஷா பிரயோக காரியசாலையுடைய ஆச்சாரியரான சிவஸ்ரீ அண்ணா அவர்களை மனதாலே முதலே பிரார்த்தனை செய்து நமஸ்காரம் செய்கிறோம். வகை தந்துள்ள அனைத்து கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து சபையோர்களுக்கும் அனைத்து பாடசாலை அத்தியாபகர்களுக்கும் மனதாலே நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து வித்வான்களையும் வணங்கி சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி மற்றும் எஸ்எஸ்வி பாடசாலை நிர்வாகத்தினர்கள் கேந்திரிய சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலய நிர்வாகத்தினர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு குருணா சோபதே சிஷ்யா சிஷ்யேனாபி குருஸ்ததா உபாபியாம் சோபதே ஷாலா ஷாலையா சோபதே புரம் எனும் வாக்குக்கு இணங்க நல்ல குருவாக இருந்து சிஷ்யர்களை பிரகாசிக்க வைப்பவரும் நல்ல அருமையான கல்வி சாலையையும் நகரத்தையும் நமது சமுதாயத்தையும் பிரகாசிக்க வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் அவ பாடசாலை வாத்தியாரை பிடிக்கும் நமக்கு தெரியும். ஆனால் எல்லா பாடசாலை சிஷ்யர்களுக்கும் பிடித்த ஒரே குருநாதன் நமது மயிலாப்பூர் அண்ணா அவர்களை மனதாரே நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து அடியனுக்கு அளித்த வாய்ப்பான தீக்ஷா பூர்வாங்கம் என்னும் விஷயங்களை பற்றி மிகச் சிறிய உரையை இங்கே துவங்க முற்படுகிறேன். அதவக்ஷியே சிவேனோக்தா சங்கேபோத்போக மோக்ஷதாம் விக்ஷித்த பாச சங்கோபாம் பக்தி வைராகிய லக்ஷணாம் தீயதே தட்சிவத்தும்மி க்ஷியதே பாப பஞ்சரம் க்ஷயதான விசேஷத்வாது தீக்ஷா சேத் அபிதீயதே என்று துவங்குகிறது ஸ்ரீமத் சுப்ரவேதாகம தீக்ஷா விதிகள். சிவபெருமானால் சொல்லப்பட்டதும் போக மோட்சங்களை கொடுப்பதும் பாசத்தை தூக்கி எறிய வல்லதும்
பக்தி வைராக்கியத்திற்கு அழகு சேர்ப்பதுமான தீட்சையை பற்றி நான் உபதேசம் செய்ய போகிறேன் என்று கூறுகிறார் சிவபெருமான். இறைவனை சென்று அடைவதற்கான நன்மார்க்கத்தை காட்டுவது சிவாகமத்தில் கூறப்பட்டுள்ள சிவ தீட்சையே ஆகும். தீட்சை என்பது பதி பசு பாசம் என்கிற முப்பொருளையும் நன்கு உணர்ந்த ஆச்சாரியரால் சிஷ்யனுடைய ஆத்மாவின் வினை பக்குவ நிலைக்கு ஏற்ப சிஷ்யனது உயிருக்கு செய்யப்படுகிற விசேஷ சடங்காகும். இது உடலுக்கு மட்டும் செய்யப்படுகிற சடங்கு அல்ல. ஆத்மாவிற்கு இயற்கையாக உள்ள ஆணவம், கண்மம், மாயை, பிந்து, திரோதானம் என்கிற ஐவகை பாசங்களின் சேர்க்கையாலான பசுத்தன்மையை நீக்கி சர்வஜத்துவம் முதலான பதித்தன்மையை ஏற்படுத்த வல்லது தீட்சையாகும். எம்பெருமானால் அருளப்பட்ட சிவாகமங்களிலே பல முறைகளிலே தீட்சையை செய்ய வேண்டும். பல விதானங்களிலே அந்த சிஷ்யனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவனை இன்னும் மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதிலே முக்கியமாக 7 தீட்சைகள் கூறப்படுகின்றன. சிவோகம் பாவ பாவனையிலே மூலமந்திரத்தை தனது கண்களிலே நெசித்து கொண்டு அந்த அருட்பார்வையாலே சிஷ்யனை நோக்குவது நயன தீட்சை என்று கூறப்படுகிறது. தனது வலது கரத்தை சிவகரமாக்கி அதனால் சிஷ்யனுடைய எல்லா அங்கங்களையும் ஸ்பர்சித்தல் ஸ்பர்ச தீட்சையாக கூறப்படுகிறது. சிவனுடைய திருநாமங்களை ஜபிக்கும்படி செய்தல் வாச்சிக தீட்சை. ஆச்சாரியர் மனோவியாபாரத்தாலே சிஷ்யனை நினைக்க அவனுக்கு பாச நீக்கம் ஏற்படுதலே பாவனா தீட்சையாகும். சைவ சாஸ்திரங்களை பிழையற சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்தல் சாஸ்திர தீட்சையாக கூறப்படுகிறது. மூலாதாரம் முதலான 6 ஆதாரங்களை சிஷ்யனுக்கு தக்கவாறு தரிசனம் செய்வித்தல் யோக தீட்சையாகும். நிறைவாக 7வது தீட்சையாக குண்ட மண்டலங்கள் வீரியைகளை அமைத்து லட்சணப்படி கிரியைகளை செய்து சிவாகமங்களிலே கூறியுள்ளபடி அனைத்து பூஜைகளையும் மந்திர ஜபங்களையும் சம்ஸ்காரங்களையும் ஹோமங்களையும் செய்து அந்த சிஷ்யனுக்கு மந்திரபூர்வமாக அளிக்கப்படுவது ஹௌத்ரி தீட்சை என்று கூறப்படுகிறது. சர்வ மந்திர ஜபத்தியான ஞானம் சத்பாவ பாவிதம் சர்வேஷாந்து சமம் ஞேயம் ஹௌத்ரயா தீட்சிதாத்வரே என்று ஸ்ரீமத் சுப்ரவேதாகமம் கூறுகிறது. அவ்வளவு உயர்ந்த தீட்சையாக கூறப்படுவது ஹௌத்ரி தீட்சையாகும். அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ஹௌத்ரி தீட்சையை எவ்வாறு செய்ய வேண்டும் என மூலாகமங்கள் சொல்கின்றதோ அதை மிக மிக எளிய முறையிலே 12ஆம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் என திருநாமம் கொண்ட பத்ரி ஆச்சாரியர் குருநாதர் அவர்கள் நமக்கு உபதேசித்தார்கள். அந்த வழியிலே ஸ்ரீமான் ஸ்ரீ நிர்மலமணி தேசிகர் அவர்களால் பிரபா எனும் மிக அழகான ஆழமான பல ஆயிரம் கருத்துக்களை கொண்ட வியாக்கியான அந்த உரையானது நூலிலிருந்து தீக்ஷா கர்த்தா, தீக்ஷா அதிகாரி, தீட்சை செய்ய வேண்டிய காலம், தேசம், மண்டபம் போன்றவற்றை விளக்கி அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மிக மிக அழகாக நமக்கு உரையிலே குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அதே போன்று சிவாகமத்தில் இருக்கக்கூடிய 4 பாதங்களையும் கிரியா, யோக, ஞான, சரியா பாதங்களிலே தீட்சையை பற்றி மிக அழகாக அனைத்து விதிகளையும் தத்துவ சாதங்களையும் கூறக்கூடியது கிரியாபாதம். இந்த கிரியாபாதத்திலே எந்த ஒரு சிஷ்யன் லௌகீக விஷயங்களிலே பற்றை துறந்து சிவன் மேலே பக்தி கொண்டு ஒருபடி சிவனை நோக்கி வருகிறானோ அவனை பார்த்தவுடனே தீட்சையை செய்ய வேண்டும் என்று கிரியாபாதம் நமக்கு விளக்குகிறது. மூலே காலேன பக்குவே பததி நரவரே சக்திராத்யா பவேஸ்மின்
द्वेषो निःश्रेयसेच्छा गुरुवर भजनं तद्गतेशोऽस्य हौत्र्या पासान् संच्छिद्य शक्त्या नयति शिवपदं व्यञ्जयन् तच्छिवत्वं दीक्षा पूतोंग पासक्षयकर समयाचारमेशोनुतिष्ठेत् என முதலிலே துவங்கி பல ஸ்லோகங்களில் நமக்கு கிரியாபாதமானது தீட்சையை பற்றி மிக தெளிவாக விளக்குகிறது. இந்த உரையிலே முதலிலே ஆசிரியர் தனது குருநாதரை பிரார்த்தித்து துவங்குகிறார். பிரணிபத்திய மகேசானம் சசக்திம் சகனம் குருன்னு குருதிதேன மார்கேன தீக்ஷா விதி திஹோட்சதே என்று துவங்குகிறது இந்த அருமையான நூல். சராச்சரமிதம் விஸ்வ மோதம் புரோதஞ்ச சர்வதः பசுபாஷாபிதம் ஏன நமஸ்தஸ்மை பினாகினே சிவாகமார்த்த தத்துவஜ்ஞாம் நத்வா தேசிக மாலிகாம் தீக்ஷா விதிம் யதா போதம் யதா சாஸ்திரம் வியனஜ்மியகம் என்று ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய குருநாதரையும் சிவபெருமானையும் அம்பிகையையும் மனதாலே பிரார்த்தனை செய்து தீக்ஷா விதியை நமக்கு உபதேசிக்க துவங்குகிறார். சிவதீட்சை செய்வதற்கான அதிகாரி யார் என முதலிலே நிரூபணம் செய்து அந்த கர்த்தாவானவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முதலிலே லட்சணங்களை கூறுகிறார். சிவதீக்ஷா அதிகாரி என்பவர் தீட்சை செய்து இருக்கக்கூடிய குருவாகவும், சிவதீக்ஷா கர்த்தா என்பவர் சிஷ்யனாகவும் விளக்குகிறார். யதோக்த லக்ஷண ஆச்சாரியः உக்த லக்ஷண சிஷ்யம் லப்த்வா விஹித காலே விஹித தேசே யாகாங்கானி திரவியானி ஆஹ்ருத்ய மண்டபாதி யதோக்த லக்ஷணம் விதாய என்று குறிப்பிட்டு உரையை துவங்குகிறார். இந்த 3 லைனுக்கு மட்டும் நாம் இப்போ விளக்க சொல்ல போகிறோம். அது மட்டும் தான் என்னுடைய பணி. யதோக்த லக்ஷண ஆச்சாரியா என்று துவங்கப்படுகிறது இந்த நூல். ஒரு ஆச்சாரியர் சைவாகமங்களில் சொல்லியபடி ஆச்சாரியராக இருக்க வேண்டும். அவருக்கு தீக்ஷா கர்த்தா என்று பெயர். அவர் சைவாகமங்களில் கூறப்பட்டுள்ள லட்சணங்களை உடைய ஒரு சிஷ்யனை அடைந்த பிறகு அந்த சிஷ்யனுக்கு தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று கூறுகிறார். முதலிலே அந்த ஆச்சாரிய லட்சணத்தை நமக்கு விளக்குகிறார். சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞः சிவஞான விசாரதः சிவ சித்தாந்த தத்துவஜ்ஞः சிவாக்னி குரு பூஜகः வயஸ் ஷோடசகா தூர்த்வம் அதஸ் சப்ததி ருச்யதே கிரியாதி ஞான பர்யந்த ஏகதந்திர சுனிஷ்சிதः கிரியாபாதேஷு நிபுணः சர்யாபாதானுவர்த்தகः யோகபாத கிருதாபியாசோ ஞானபாதானுரஞ்சகः என ஸ்ரீமத் சுப்ரவேதாகத்திலே கூறியுள்ளபடி ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் தீட்சையை செய்ய வேண்டும் என்று துவங்குகிறார். அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். அதன் பொருட்களை அறிந்தவராகவும் சிவஞானத்தில் மிகவும் சிறந்து விளங்குபவராகவும் சிவபெருமானையும் சிவாக்னியையும் குருமார்களையும் நித்தியம் ஆத்மார்த்தமாக பூஜிக்கக்கூடியவராக ஆச்சாரியர் இருக்க வேண்டும். அவருடைய வயதானது நிறைய பூஜை ஜபங்கள் ஹோமங்கள் ஆகுதிகள் செய்வதாக இருப்பதால் மிகவும் அதிகமாக இருந்தாலும் அவரால் தேகமானது ஒத்துழைக்காது என்பதற்காகவும் பக்குவம் வர வேண்டும் என்பதற்காகவும் வயஹா ஷோடசகாது ஊர்துவம் அதஹா சப்ததி ருச்சியதே 16 வயதிற்கு மேலாக 70 வயதிற்கு உட்பட்டவராக ஆச்சாரியர் இருக்க வேண்டும் என்றும் 4 பாதங்களையும் அவர் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக கிரியாபாதேத்து நிபுணஹா கிரியாபாதத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராகவும் சர்யாபாதானுவர்த்தகா சர்யாபாதத்தை அனுசரிப்பவராகவும் யோகபாத கிருதாபியாசா யோகபாதத்திலே
பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், யோகம், சமாதி என்று 8 விதமாக பயிற்சிகளை பெற்ற ஆச்சாரியரால் மட்டுமே அந்த சிஷ்யனுக்குரிய பக்குவங்களை சோதித்து அந்த ஜீவனை அங்கிருந்து எடுத்து மறுபடியும் பல நிஸ்காரங்களை செய்ய முடியும். அந்த யோக பாதத்திலே நிறைய பயிற்சி பெற்றவராகவும் ஞானபாதானு ரஞ்சகா நிறைய பல கோடி முறைகள் ஜபங்களையும் ஹோமங்களையும் செய்து சிவனை உள்ளாலே உணர்ந்து ஞானபாதத்திலே திளைப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று ஆச்சார லட்சணத்தை முதலிலே கூறிவிட்டு தொடர்ந்து சிஷ்ய லட்சணத்தை நமக்காக விளக்குகிறார் ஆச்சாரியர். சுதீக்ஷ்யா சாதகாஸ்தந்திரே ஏ சிவார்ப்பித சேதசா சத்சங்க நிரதாக சுத்தாக அசத்சங்க பராங்முகாக சிஸ்ரூஷாபிரதா சாந்தாக காலேன சுபரீட்சிதாக சஹிஷ்ணவோனுரக்தாஸ்ச குரோ சர்வாத்மனா சதா சிவசக்தி கரைஹி ஸ்பிருஷ்ட்வா வினீதாக பிரியவாதினः அக்ரோதனா ந சபலாः ஸ்ரத்ததானா ஜிதேந்திரியः தேனுக்ராஹ்யா சதா க்ரூரா சுவாச்சார பரிபாலகாக என்று சிஷ்ய லட்சணத்தை மிக அழகாக குறிப்பிடுகிறார். இதன்படி ஆகமத்திலே சிஷ்யர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தோமேயானால் அவர்கள் சிவன் மீது மனதை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். சிவனை ஆத்மார்த்தமாக அன்போடு வேண்டுபவராகவும் நல்லோடையான சத்சங்கத்திலே ஈடுபாட்டையும் அசத்சங்கத்திலே ஈடுபடாமல் இருக்கும் தன்மையோடவும் தூய்மையானவர்களாகவும் எப்பொழுதும் அசத்சங்கத்திலே விலகி இருந்து கொண்டும் குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டும் ஒரு காலம் குணம், மனம், புத்தி, கொள்கை போன்றவர்களே உறுதியாக இருப்பவர்களாகவும் பல வகையிலே சோதிக்கப்பட்டவர்களாகவும் பொறுத்து கொள்ளும் தன்மை உடையவர்களாகவும் கோபம் இல்லாதவர்களாகவும் குருவுடைய இடத்திலே எப்பொழுதும் அதிக அன்போடு இருப்பவர்களாகவும் எல்லா வகையிலும் எப்பொழுதும் குருவுடைய சிவசக்தி வடிவான திருக்கரங்களாலே தொட்டு வாழ்த்தும் அளவில் அடக்கமுள்ளவர்களாகவும் விருப்பமானவற்றை மட்டுமே இனிமையாக கனிவாக பேசுபவர்களாகவும் எந்த நிலையிலும் கோபம் அற்றவர்களாகவும் சபல புத்தி இல்லாதவர்களாகவும் சமய நெறியிலே சத்தை உள்ளவர்களாகவும் எப்பொழுதும் சிவபெருமானை நம்பிக்கையோடு பூஜிப்பவர்களாகவும் மெய், வாய், செவி, கண், மூக்கு என்கிற ஐம்புலன்களையும் அடக்கி அதன் வழி அந்த இந்திரியங்கள் செல்லாது அவற்றை தானாக செலுத்தும் வகையிலே வென்றவர்களாகவும் கொடிய குணம், கொடிய செயல்கள் அற்றவர்களாகவும் தனது ஆச்சார நடத்தைகளை நித்தியானுஷ்டானங்களை எப்பொழுதும் விடாமல் கடைபிடிப்பவர்களாகவும் அந்த சிஷ்யர்கள் இருக்க வேண்டும் என்று சிஷ்ய லட்சணமானது கூறப்படுகிறது ஸ்ரீமத் மதங்க பாரமேஸ்வர ஆகமத்திலே. ஆகமங்களிலே ஆன்மாவானது ஐவகையிலே சுத்தி செய்யப்படுகிறது. யோனி, பீஜ, ஆகார, பாவனா, தேகம் என்று கூறும் வகையிலே சிஷ்யருடைய தகுதிக்கு ஏற்ப ஞானம் அந்த சிஷ்யருக்கு கிடைக்கின்றது என்று சிஷ்ய லட்சணத்தை கூறி அதற்கு அடுத்ததாக எந்த காலத்திலே செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு ஆகமங்களிலே ஒவ்வொரு காலங்கள் குறிப்பிட்டாலும் நமது பிரபா வியாக்கியானத்திலே உத்தராயண காலே தூ சுக்லபக்ஷே சுபே தினே அயனே விஷுவே செய்வ கிரகணே சோம சூரியோஹோ சர்வ மாசேஷு கர்த்தவியம் ஆச்சாரியே சாயுதே துனே சுமுகூர்த்தே சுலக்னே ச தீக்ஷா கர்ம சமாச்சரேத். சித்தாந்த சேகரம் எனும் நூலிலே சரத்காலே ச வைசாக்கே தீக்ஷா சிரேஷ்ட பலப்பிரதா பால்குனே மார்க சீர்ஷே ச ஜேஷ்ட
தீக்ஷா து மத்தியமா ஆஷாடே பாகமாசேச்ச கனிஷ்டா சமிருதாஹதா என்று மாதங்கள் குறிப்பிடுகிறது. சரத்காலத்திலும் வைகாசி மாதத்திலும் தீட்சையை செய்வது சிறந்த பலனை தரும் என்றும், பங்குனி மாதம் மார்கழி மாதம் ஆகிய மாதங்களில் செய்வது மத்தியமம் எனவும், ஆடி மாதம் மாசி மாதம் செய்வது அதமம் என்று கூறப்படுகிறது. நிந்திதா சாவண சைத்ரா புஷ்யோ பாத்ர பதஸ்ததா நிந்திதேஷ்வபி மாசேஷு தீக்ஷாக்தா கிரகணே சுபா. ஆவணி சித்திரை தை புரட்டாசி ஆகிய மாதங்களில் தீட்சை செய்வது சிறப்பாக இருக்காது என்றாலும், அந்த மாதங்களிலே கிரகணம் ஏற்பட்டால் தீட்சையை செய்யலாம் என்று கூறுகிறது சித்தாந்த சேகரம். விஷுவே ஹயனத்வந்த்வே ஆஷாட்யாம் தமனோத்சவே தீக்ஷா காரியேஷு காலேஷு பவித்ரே குரு பருவனி. விஷு புண்ணிய காலங்கள் என்று சொல்லக்கூடிய நாட்களிலும், 2 அயனங்கள் துவங்கக்கூடிய நாட்களிலும், ஆடியிலும் சித்திரையிலும் செய்யப்படும் தமனோத்சவ தினங்களிலும், குரு பூர்ணிமா தினங்களிலும் தீட்சையை செய்யலாம் என்று கூறுகிறது சித்தாந்த சேகரம் எனும் நூல். சுக்லபக்ஷே சுபா தீக்ஷா கிருஷ்ணாபியா பஞ்சமி தினாத் சதுர்த்தி நவமி கிருஷ்ண சதுர்தசி அஷ்டமி ததா திதயः சுபதாः சேஷாः சுக்ர சோமோ ப்ரஹஸ்பதி புதஸ்ச சுபவாராः சுபயோக சுபாப்பரே. சுக்லபக்ஷத்திலே செய்வது மிகவும் விசேஷம். சதுர்த்தி நவமி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி போன்ற தினங்களிலே செய்யாமல் சுபமான திதிகளிலும் சுபமான லக்னங்களையும் பார்த்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். முக்கியமாக வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை ஆகிய தினங்களிலே தீட்சை செய்வது சிறப்பு என்று கூறப்படுகிறது. ரோஹிணி மிருகசீர்ஷஞ்ச மகா புஷ்ய புனர்வசு ஹஸ்தஸ்வாத்யனுராதாச்ச சவனோ ரேவதி ததா உத்தராதித்ரயம் மூலம் நக்ஷத்ராணி சதுர்தச சுபானி ஏதானி தீக்ஷாயாம் சுபயோகே சுபம் பரம். நட்சத்திரங்களை குறிப்பிடும்போது ரோஹிணி, மிருகசீரிஷம், மகம், பூஷம், புனர்பூசம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி, உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, மூலம் ஆகிய 14 நட்சத்திரங்களிலே செய்வது உத்தமம் என்று கூறப்படுகிறது. லக்னத்திலே சுக்கிரனோ புதனோ இருந்தாலும், கேந்திரத்திலே குரு இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் நீங்கும், அந்த லக்னமானது சுபமாக மாறிவிடும் என்று கூறப்பட்டு, ஜோதிஷ சாஸ்திரத்திலே கூறியுள்ளபடி இந்த விதானங்கள் போகத்தை விரும்புகிற சிஷ்யனுக்கு மட்டுமே, மோட்ச விரும்பிகள் எப்பொழுதும் செய்யலாம் என்று கால நிர்ணயமானது கூறப்பட்டு, அடுத்ததாக தேசத்தை கூறுகிறார் ஆசிரியர். உத்யானேஷு சிவாலயேஷு சரிதாம் தீரேஷு பத்மாலயே காஞ்சியாம் வியாக்ரபுரே பயோதி சவிதே ஜல்பேஸ்வரே பர்வதே கோகர்ணே ச குரோர்கிருஹே ஸ்வபவனே ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரே தீக்ஷாம் சக்தினி பாதினோ குருவரஹ குர்யாத் ஸ்தலேசே ததா என்று கிரியாகரண மண்டன பத்ததியிலே தேசத்தை குறிப்பிடுகிறார் ஆசிரியர். புஷ்பத்தோட்டத்திலே தீட்சைகளை செய்விக்கலாம். மிகவும் விசேஷமான சிவாலயங்களிலும் புண்ணிய நதிக்கரைகளிலும் பிருத்திவி க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலும் வியாக்ரபுரியிலும் திருவானைக்காவிலும் கோகர்ணத்திலும் திருவாரூர் க்ஷேத்திரத்திலும் திருக்காளஹஸ்தீஸ்வர க்ஷேத்திரத்திலும் அல்லது ஆச்சாரியருடைய இல்லத்திலேயும் அல்லது சிஷ்யன் இருக்கக்கூடிய இல்லத்திலேயும் புண்ணியமான இடங்களை முதலில் சோதித்து அந்த இடத்திலே தீட்சையை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். வேறொரு ஆகமத்திலே மகேந்திரே மலையே சஹ்யே பாரியாத்ரே ஹிமாலயே விந்தியேச்ச மந்தரே செய்வ ஸ்ரீகிரௌ ஹிம பர்வதே கங்கா தீரேச்ச காலிந்தியாம்
नर्मदा तुंगभद्रयोः सरस्वत्यां भीमरथ्यां कावेरी कन्यका तटे वाराणस्यादि पुण्येषु क्षेत्रदेशेषु वा तथा समुद्रगाया नद्या वा तीरे शुद्धे महाहृदे पुष्पोद्यानेऽथवा रम्ये क्षीरवृक्षसमीपतः शुद्धे देशे मनोरम्ये मृत्स्नानादि तले शुभे என்று சிந்தவிஸ்வம் கூறுகிறது. மகேந்திர மலையிலே தீட்சையை தெரிவிக்கலாம். மலைய பர்வதம், சஹய பர்வதம், பாரியாத்திரம், ஹிமயமலை, விந்தியமலை, மந்திரமலை, ஸ்ரீசைலம், கங்கை, யமுனை, நர்மதா, துங்கபத்ரா, சரஸ்வதி, பீமரதி, காவேரி முதலிய புண்ணிய நதிகளிலேயும் கரை, காசி, புண்ணிய க்ஷேத்திரங்கள், கடலோடு சங்கமிக்கக்கூடிய நதியின் கரைகள், பரிசுத்தமான பெரிய ஏரிக்கு அருகாமையிலே, பூந்தோட்டத்திலே, பால் உள்ள மரங்கள் நிறைந்த இடத்திலே, ஆலயத்திலே, மடாலயங்களிலே, மனதிற்கு பிடித்தமான மணல் நிறைந்த சமமான சுத்தமான இடத்திலேயும் தீட்சையை செய்விக்கலாம் என்று சிந்தவிஸ்வமானது கூறுகின்றது. அதனைத் தொடர்ந்து மண்டபங்களை, யாகசாலையை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார். சதுரஸ்ரம் சமம் குர்யாத் விஷமம் யாக மண்டபம் நவ த்ரிதச ஹஸ்தம் வா ததா சப்ததசாத்மகம் ஏகவிம்சதி ஹஸ்தம் வா சப்தஹஸ்த மதாபி வா என்று கூறப்படுகிறது. நாட்கோணமாக இருக்க வேண்டும் அந்த யாகசாலை. 9க்கு 9, 13க்கு 13, 17க்கு 17, 21க்கு 21 அல்லது 7 போன்ற அளவுகளிலே அந்த யாகசாலையை அமைக்க வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு பதமாக அமைத்து அந்தந்த பதங்களிலே அந்தந்த பூஜைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நடுவிலே தேவபதம், அதற்கு அடுத்ததாக பிரம்மபதம், தேவபதம், மறுபடியும் மானுஷ பதம், அசுரபதம், ராட்சச பதம் என்ற 7 பாகங்களாக பிரித்து நடுவிலே மண்டலங்களை அமைத்து மற்ற ஒவ்வொரு ஸ்தானங்களிலேயும் ஒவ்வொரு விஷயங்களை, யாக குண்டத்தையும் நடமாடும் இடத்தையும் சரியாக பார்த்து கொண்டு தீட்சைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆசிரியர். ஸ்ரீமத் காரணாகமத்திலே நராணாம் மோக்ஷ சித்தியர்த்தம் சர்வபாப ஹரம் பரம் சர்வரோக விநாசார்த்தம் தனதானிய சமிருத்திதம் சுத்த சிவத் விஜயி முக்கியி ஆச்சாரியஸ்ய பிரகீர்த்திதம் என்று கூறப்பட்டுள்ளது. 7 வகை பிறப்புகளிலே மிக அரிதான பிறவி இந்த மனித பிறவியாகும். அந்த மனித பிறவிலேயே மேன்மேலும் சுழன்று கொண்டு இல்லாமல் பேரின்ப பெருவாழ்வாகிய முக்தியை தருவது தீட்சையே ஆகும். மனிதர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காகவும் நரானா மோக்ஷ சித்தியர்த்தம் சர்வபாப ஹரம் பரம் அனைத்து விதமான பாவங்கள் நீங்குவதற்காகவும் எல்லா நோய்களும் நீங்கி ஆரோக்கியம் கிடைத்து தனதானியங்களோடு வாழ்வதற்கும் சர்வரோக விநாசார்த்தம் தனதானிய சமிருத்திதம் சுத்த சிவத் விஜயி முக்கியி ஆச்சாரியஸ்ய பிரகீர்த்திதம் எப்போதும் அந்த சிஷ்யனுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது தீட்சை என்று கூறி ஆச்சாரியர் தன்னுடைய கண் பார்வையாலும் நினைவாலும் தொடுவதாலும் உபதேசம் செய்வதாலும் அந்த சிஷ்யன் இறைவனுக்கு தகுந்தவனாக மாறுகிறான் என்று கூறப்படுகிறது. மிக அழகாக தீட்சையை பற்றி ஒரு கதையை கூறுவார்கள் என்னுடைய குருநாதர். நம்முடைய சிதம்பரம் க்ஷேத்திரத்திலே பலவிதமான அற்புதங்களை செய்தவர் ஸ்ரீமான் உமாபுரி சிவாச்சாரியார் அவர்கள். சிதம்பரம் அருகாமையிலே கொற்றவன்குடி எனும் கிராமத்திலே தனது திருமடத்தை அமைத்து அங்கே சிஷ்யர்களுக்கு ஞானோதயம் செய்து வருகின்றார். அப்போது பல நாட்களாக ஒரு எளிமையானவர் பெட்ரான் சாம்பன் என்ற பெயருடையவர். அவருடைய பணி திருமடப்பள்ளிக்கும் ஆச்சாரியருடைய இல்லத்திற்கும் விறகை கொடுப்பது. விறகு வெட்டியாக இருக்கிறார் அவர்.
பல காலம் சிவபெருமானுக்கு அந்த பணியை செய்து வருகின்றார். அவர் குடும்பத்திலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு குடும்பத்தோடு இல்லாமல் ஆலயத்தின் அருகாமையிலே தங்கியிருந்து இந்த பணியை செய்து வருகின்றார். அவருக்கு ஆழ்ந்த பக்தியானது ஏற்படுகிறது. அவர் சுவாமியிடம் முறையிடுகிறார். அப்பொழுது எம்பெருமான் அங்கே ஒரு அழகான திருவிழாவை செய்கிறார். ஒரு நாள் சுவாமியுடைய அனுகிரகத்தினால அந்த பெட்ரான் சாம்பனுக்கு ஒரு கனவு வருது. நாளை உனக்கு தீட்சை அளிப்பார் ஆச்சாரியர், நீ சென்று அந்த நான் தரும் ஓலையை கொடு என்று கூறுகிறார். காலையில் எழுந்து பார்க்குறார், பெட்ரான் சாம்பன் கையில் ஒரு ஓலை இருக்கு. அந்த ஓலை எடுத்துன்னு பார்த்தா அங்கே அதிகமான மழை பெஞ்சிருந்துருக்கு. அன்றைக்கின்னு பார்த்தா அந்த ஆச்சாரியருக்கு பூஜைக்கு நைவேத்தியத்துக்கு அன்னங்கள் எதுவும் வரல, தாமதமாயின்ட்டுருக்கு. இவர் கேட்குறார் சிஷ்யனை பார்த்து, ஸ்ரீவான் உமாவிஸ்வ ஆச்சாரியார், ஏனப்பா நைவேத்தியம் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறார். இல்லை சுவாமி, எப்பவும் தரக்கூடிய அந்த விறகு வெட்டி இன்னும் வரல, அதான் நேரம் ஆகிட்டுருக்கு, இதோ கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறா. மழை நின்றுடுது, அந்த பூஜைகள் ஆகிடுத்து. விறகு வெட்டி வந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆச்சாரியர். அந்த விறகு வெட்டியும் வரார். சிஷ்யன் சொல்கிறார், உன்னை குரு கூப்பிட்றார் அப்படின்னு. இந்த குருகிட்ட போய் சிஷ்யன் நம்ம பெட்ரான் சாம்பன் அந்த ஓலையை தரார். அதை பார்த்த உடனே ரொம்ப அதிகமான ஆச்சரியம் உமாவிஸ்வ ஆச்சாரியாருக்கு. அதில் எழுதியிருக்கு, பழைய காலங்களில் தொடர்பு கொடுத்த 2 விதங்கள் சொல்லுவாள். என்ன சொல்லுவா பார்த்தோம்னா, அனுமதி சீட்டு, இல்லைன்னா இங்கேருந்து ஒருத்தர் இருக்கார், அவர் பெரியவராக இருக்கார், சின்ன ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இந்த சீட்டை கொடுத்து நீ கொடு, நான் சொன்னேன்னு சொல்லி அந்த வேலை ஆகும் அப்படின்னு இந்த சீட்டை கொடுத்து அனுப்புவான். அது தூங்கியவே பரமேஸ்வரன் தான் போல இருக்குது. எம்பெருமான் பரமேஸ்வரர் 2 பேருக்கு தான் அந்த ஸ்பெஷல் சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காராம். ஒருத்தர் நம்முடைய மதுரையம்பதிலே இருக்கக்கூடிய அன்பர் பக்தர், 2ஆமவர் உமாவிஸ்வ ஆச்சாரியார், அவருக்கு சீட்டை கொடுத்து அனுப்புகிறார். அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கா, அடியார்க்கு எளியன் சித்திரம் பலவன் கொற்றக்குடியார்க்கு எழுதிய கைசீட்டின் படி மிசை பெற்றான் சாம்பனுக்கு பேதமர தீட்சை செய்து முக்தி அளித்தல் வேண்டும், தீட்சை செய்து முக்தி கொடுத்தல் முறை அப்படின்னு போட்டிருக்கு. சுவாமி தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்துருக்கார் அந்த சீட்டை. இதை பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியம் உமாவிஸ்வ ஆச்சாரியாருக்கு. அப்பொழுதே சமய தீட்சை போன்ற விஷயங்களை செய்து சத்ய நிர்வாண தீட்சையை செய்து மோட்சத்தில் அனுப்பிச்சிடுறார் உமாவிஸ்வ ஆச்சாரியார். அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முறையிடுறா போய் அவள்கிட்ட, ராஜாட்ட. ஒருத்தர் போனால் உள்ள திரும்பி வரவே இல்லை, ஏதோ பண்ணிட்டா வரலாம் அப்படின்னு சேர்ந்து அந்த ராஜா வந்து அங்கே கேட்குறாரா இவரை, எல்லாரோடையும் சேர்ந்து வந்து இவர்கிட்ட கேட்குறாரு உமாவிஸ்வ ஆச்சாரியார்ட்ட, எங்கே போனார் அவர்னு. மோட்சம் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார், மோட்சத்தை அனுப்பிச்சிட்டேன்றார். அது எப்படி நம்புற மாதிரி இல்லையே, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லுவோம், நான் என்ன பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யார் தயார் சொல்லுங்க, அவரே மோட்சம் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். யாருமே அங்கே தயாராக இல்லை. அப்போ அந்த ஆச்சாரியருடைய அபிஷேகம் செய்யக்கூடிய எல்லா நிர்மால ஜனமும் அங்கே ஒரு செடிக்கிட்ட போயின்னு இருக்கு. அந்த முள் செடி இருக்காங்க, அந்த செடிக்கு மோட்சம் தட்டுமான்னு கேட்குறார் ஆச்சாரியர். அந்த ராஜாவும் சரின்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த உயிருள்ள அந்த செடிக்கு மோட்சம் கொடுக்குற சுவாமி ஜோதி ரொம்ப போய் சுவாமிகிட்ட அந்த செடி போகிறது எல்லாரும் பார்க்குறான். இப்பயும் அவருக்கு சந்தேகம் தெரியல அந்த ராஜாவுக்கு. எல்லாரும் சேர்ந்து சிதம்பரம் சுவாமிகிட்ட போகிறார். சுவாமிகிட்ட அங்கே ஆர்த்தி ஆகும்போது வலது பக்கம் ஒரு ஜுவாலையும் இடது பக்கம் ஒரு ஜுவாலையும் சேர்ந்து அந்த பெட்ரான் சாம்பனும் அந்த செடியும் சேர்ந்து ஜோதியாக ஐக்கியமானதாக வரலாறு பேசும். அப்படி ஒரு செடிக்கு கூட மோட்சத்தை அளிக்கக்கூடியது தீட்சையாகும். உடல், அதற்குள் பொருளாக மறைந்திருக்கின்ற இறைவன், ஆன்மா ஆகிய 3ம் சேர்ந்து தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் தண்ணீரில் பிறவி எடுத்துக்கொண்டு வரும்படி செய்து அந்த பிறவியிலே தமது ஆசைகளை தீர்த்து கொள்ளும் பொழுது அதனால் சேர்ந்து கொள்ளுகின்ற பலவிதமான வினைகளால் உருவாகின்ற பற்றுகள் நீங்கும்படி தமது திருக்கண்ணால் பார்த்து நயனதீட்சை செய்து திருக்கரங்களால் தொட்டு அபயம் கொடுத்து சிரசதீட்சை செய்து ஒரு க்ஷண நேரத்திலே தமது திருவிடைகளை வைத்து திருதீட்சை செய்து அதன் மூலம் ஞானமாகிய நுண்ணியமான உணர்வுகளை தொட்டு ஞான தீட்சை செய்து துன்பங்களால் நீண்டு கொண்டே இருக்கின்ற பிறவி சூழ்ந்து நீக்குவதற்காக ஆளுநர் சிவபெருமான் என்பதை மிக அழகாக திருமந்திரத்திலே
உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு படர் வினை பற்று அற பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண் உணர்வு ஆக்கி கடிய பிறப்பு அற காட்டினன் நந்தியே என்று திருமூலர் கூறுகிறார். அனைவருக்கும் சிவனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் அந்த அனுகிரகத்துக்குண்டான முதல் வழி முதல் முறை சிவதீட்சையே ஆகும். சிவஞானாத் பரஞானம் நகி லோகேஷு வித்யதே என்று கூறி உரை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரங்கள், நன்றிகள்.